14வது வசனம், யாவரோடும் சமாதானத்தோடு இருக்கும், பரிசுத்தமா இருக்க நாடுங்கள். எஸ், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரையே தரிசிப்பதில்லையே என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய வாழ்வில் என்ன இருக்கணும் என்று சொன்னால், யாவரோடும் என்ன இருக்கணுமா? சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் என்ன பண்ணுமா? நாடுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுவதை பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் கூட நாம் எப்பொழுதும் கூட ஆண்டவரை சமூகத்தில் பரிசுத்தமாய் இருக்க நாம் நாட வேண்டுமா? சமாதானமாய் இருக்க நாம் நாட வேண்டுமா? தேட வேண்டுமா? ஒவ்வொரு இடத்துல கூட நம்ம எப்படி இருக்கணும்? சமாதானமாய் இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்கணும். இப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரையே தரிசிப்பதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்வில் பரிசுத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. நீங்க பாருங்க, நிறைய நேரங்களில் நமக்கு பரிசுத்தம் இருக்குதா என்று சொல்லி நாம் சிந்திக்கும் போது நாம் வேதம் நமக்கு சொல்லி எப்படி ஒரு மனுஷன் பரிசுத்தமாக முடியும் என்று சொன்னால், இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக முடியும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுவது? யோவான் 1ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. 7-8 வாசிங்க. இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். சகல பாவங்களை நீக்கி, எஸ், போதும். இங்க நல்லா நீங்க பாருங்க, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சகல பாவங்களை நீக்கி நாம் என்ன பண்ணணுமா? சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்தம், சுத்திகரிப்பு, பரிசுத்தம் என்றது டிஃபரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. ஒரு மனுஷனை சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. நாம் காலையில ஸ்நானம் பண்ணி நல்ல துணி போட்டு இப்போ நம்ம சரீரத்தை நம்ம என்ன பண்றோம்? சுத்திகரித்து நல்ல ஆடையை நம்ம தரித்து கொண்டு ஆலயத்துக்கு நம்ம வருகிறோம். அதே போல கூட நம்ம உள்ளான மனுஷனை தேவன் சுத்திகரிக்கும்படி இயேசுவின் ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது நாம் பார்க்கப்படுகிறது. அப்படி சுத்திகரிக்கப்பட்ட நாம் மறுபடியும் எப்படியால் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பார்க்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கூட நாம் பரிசுத்தமாகப்படுகிறது. இயேசு ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட முடிகிறது. தேவனுடைய ஆவியினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாய் காணப்படுவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு நமக்கு இருக்கிறது. இப்படி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். 3வது வசனம் நல்லா வாசிங்க. உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாயிருங்கள். எப்படி உபதேசத்தினால சுத்திகரிக்கப்படும் என்று சொன்னால், ஒவ்வொரு ஞாயிறும் கூட நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசுவின் நாமத்தினால பேசும்போது, அப்பொழுது அந்த வார்த்தையினால பிதாவுடைய சித்தத்தின்படி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினால அங்கே சுத்திகரிப்பு இருக்கிறது. அது உபதேசம் என்று சொன்னால், ஆண்டுடைய வார்த்தை சொல்ல 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 நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். ஐயோ, கடந்த நாள் நான் இப்படி செய்து விட்டேனே, இனி நான் செய்யக்கூடாது. ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரே, ஆவியானவர் போதகர் மூலமா என்னோடு இப்படி பேசுகிறார் என்று சொல்லி நம்மை நாம் திருத்திக் கொண்டு நமக்குள்ள பரிசுத்தத்துக்கு காணப்படுகிற ஒரு வழியை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே
ஆகவேதான் நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க என்று சொல்லப்படுகிறது. நல்லா நீங்க கவனிக்கணும். இந்த நேரங்களில் கூட சுத்திகரிப்பு பரிசுத்தத்தை குறித்து நாம் பேசுகிறோம். பரிசுத்தம் என்ன என்ன என்று சொல்லி தெளிவாக நான் வந்து கடைசியாக நான் சொல்ல முடிக்க ஆசைப்படுகிறேன். நல்லா நீங்க கவனிக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய உபதேசத்தினால் நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலும் தேவ ஆவியினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாய் நாம் ஆக்கப்படுவோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தம் இல்லாமல் தேவன் என்ன பண்ண முடியாது, தரிசிக்கவே முடியாது என்று, கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, பாவியான ஒரு மனுஷனை உள்ள கொண்டு வந்து போட்டா ஒன்றும் பண்ண முடியாது. நான் பஞ்சாப் நாட்டில் பஞ்சாப் மாநிலங்களுக்கு நான் ஒரு நாள் போயிருந்தேன். ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள். ஒரு பப்ளிக் மீட்டிங். அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள். அந்த இடங்கள்ல வந்து போகும்போது நான் அவங்களை கேட்டேன், இங்க தானே சாது சுந்தர் ஒரு தேவ மனிதர் இருந்தார், அதை ராம்பூர் என்று சொல்லி கிராமம் தான் என்று கேட்டேன். அவர் வந்து ஓகே, இங்கேதான் நம்ம மீட்டிங் அருகில் தான் இருக்கிறது, நீங்கள் பாருங்கள் என்று கூப்பிட்டு அங்க நான் போயிருக்கும் போது சாது சுந்தர் சிங் இருந்த இடத்தை நான் பார்த்தேன். அங்க எல்லாம் விடுத்து கிடக்கிறது. அங்க ஒரு பெரிய புதிய பில்டிங் ஒருத்தர் கட்டியிருக்கிறார். அதை பராமரிக்க ஒரு பாஸ்டர் இடத்துல இருக்கிறார். அவருடைய மகன் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு அவரை குறித்து நான் வந்து நிறைய முறை ஒரு புத்தகத்தில் படித்திருக்கிறேன். அப்பொழுது படிக்கும்போது ஒரு சத்தியத்தை நாங்கள் பார்த்தேன். ஒரு நாள் வந்து சாது சுந்தர் சிங் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். என்ன ஜெபித்தாராம்? ஆண்டவரே, நீங்கள் வல்லமையுள்ள தேவன் அல்லவா, மனிதர்களுக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறீர்களே, நீங்கள் வந்து இந்த பாவிகளும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகலாமே என்று சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அப்பொழுது ஒரு காட்சி அவருக்கு காணப்பட்டதாம். ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்தாராம். அந்த இடத்துல ஒரு பெரிய ஹால் போல இருக்கிறது. ஒரு சிங்காசனத்துல ஒரு உட்கார்ந்து கொண்டு வீற்றிருக்கிறார். அவரை பார்க்க முடியவில்லை. அவ்வளவு ஒளி வீசி கொண்டிருக்கிறது, பிரகாசமா இருக்கிறது. ஆனால் ஒரு சத்தம் வருகிறது. சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார், ஒரு பாவியை உள்ள போடுங்கள் என்று சொல்லி அந்த பாவி உள்ள வந்த உடனே அவனால் இறக்க முடியவில்லையா. அவனால் இருக்க, ஐயோ இங்க வெளிச்சம், ஐயோ இங்க பிரகாசம், ஐயோ இங்க பரிசுத்தம் என்று சொல்லி அப்படியே வெளியே போய் அவன் விழுந்து விட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், சாது சுந்தர் சிங் தேவ மனிதனுக்கு பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்று இருந்தால்தான் நாம் கர்த்தரை தரிசிக்க முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுவதை பார்க்கப்படுகிறது. என் பிரியமான தேவ ஜனமே, ஆகவேதான் உங்கள் ஒவ்வொரு நாளும் கூட ஆண்டவர் பாஸ்டரையா மூலமாய் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் கூப்பிடுகிறார், வாங்க, நீங்கள் சத்தியத்தை கேளுங்க, நீங்கள் அங்கே அலையாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை பார்க்க முடியும். அந்த வார்த்தையை நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு விசேஷமாய் இந்த பரிசுத்தத்தை குறித்து ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்தின விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். என்னாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம். அந்த 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது இங்கே நடந்த சம்பவங்களை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கிறோம். அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அவர்கள் கூட்டங்களாம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல என்ன சம்பவம் என்று சொன்னால், 2 விதமான சம்பவங்கள் இருக்கிறது. ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அந்த இடத்துல ஜனங்களை வந்து எகிப்து தேசத்திலிருந்து வந்த ஜனங்கள் மோசேவிட்டு ஆரோன்கிட்ட கேட்கிறாங்க, நாங்கள் அங்கே இருந்த நலமா இருந்திருக்குமே, நீ ஏன் இந்த வனாந்தரத்தில் என்னை கொண்டு வந்தீங்க என்று சொல்லுகிறாங்க. அதுக்கு முன்பாக நம்ம வாசித்தோம், அங்க மிரியாம் என்ற ஒரு சகோதரி அங்கு மரணம் அடைந்தது, அங்கு அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி. அதுக்கு பிறகு நடக்கிற ஒரு சம்பவம், இவங்களுக்கு தண்ணீர் வேணும், மிருகங்களுக்கு தண்ணீர் வேணும். அந்த தண்ணீருக்காக இவங்க வந்து ஆரோனுக்கும் மோசே இடத்திலும் ஆரோனுக்கும் விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறார்கள்.
அங்க கூட்டம் கூடுகிறார்கள். அந்த நேரங்களில் ஆண்டவர் பேசுகிறார், எங்கள் சன்னிதானத்துக்கு நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். போய் முகம் குப்புறமாய் விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு கூடிவர செய்து அவர் கண்களுக்கு முன்னே கர்மலை பார்த்து பேசுங்கள். அது தண்ணீர் கொடுக்கும் என்று அங்கே ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். இங்க நீங்கள் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. இங்க இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் எல்லாமே காரியங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிற தேவன். நீங்க நினைக்கலாம் இந்த ஆலயத்தில் நம்ம ஆண்டவர் பார்க்கிறாரா? எல்லாவற்றிலும் அவர் பார்க்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு ஆலயத்திலும் கூட தேவன் இருக்கிறார், தூதர் இருக்கிறார், அங்க ஊழிய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள். அங்க ஆண்டவர் நம்மளை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் என்ன பண்றீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்னென்ன பண்றீங்க என்று சொல்லி ஆண்டவர் யோசிக்கிறார். அப்ப ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், உங்கள் இருதயங்களின் காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, இங்க மோசேவும் ஆரோனும் போய் முகம் குப்புறமாய் விழுந்து, பாருங்க, முகம் குப்புறமாய் விழுந்து என்று சொல்லி மோசே ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரா இருந்தாலும் கூட, ஆரோன் அவருடைய சகோதரா இருந்து தேவனுடைய படித்துக் கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கூட, ஆண்டவர் அழைத்திருந்தாலும் கூட முகம் குப்புறமாய் விடுகிறார்கள். நான் வேறொரு பட்டணத்துல ஒரு ஆலயத்துக்கு நான் போவேன் வழக்கமாய். அந்த ஆலயத்துல ஒரு பெண்டகோஸ்து சபையிலே அங்க பேசுவதற்கு முன்பாக நான் போகும்போது அங்க இருக்கிற ஒரு சில ஸ்ரீகள் வருவார்கள். நேர முகம் குப்புறமாய் விழுந்து அப்படியே ஆண்டவரை பணிந்து கொள்வார்கள். அது ரொம்ப எனக்கு இஷ்டம். நானும் கூட யாரும் இல்லாத நேரத்தில் ஆலயத்தில் இருந்தேன்னா உடனே முகம் குப்புறமாய் விழுந்து ஆண்டவரை பணிந்து துதிப்பேன். பாருங்க, எப்படி ஒரு முகம் குப்புறமாய் விழுந்தாலோ கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. அப்ப முகம் குப்புறமாய் விழுந்து ஆண்டவருடைய ஆவி, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுவதும் ஆண்டவரை உமக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பவர்களாய் நாம் காணப்பட வேண்டியதாய் இருக்கிறது. அப்படி நீங்கள் செய்யும் போது ஒரு கோல் எடுத்துக்கொண்டு போய் அந்த கண்மலை முன்னால் நின்று என்ன பண்றது, நீ பேசு என்று சொன்னார். நல்லா நீங்க கவனிக்கணும், இங்க பேசு என்று சொல்லுகிறார். ஆனால் இதே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளாதீர்கள். நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். அங்கே அந்த கண்மலை பார்த்து கோலில் அடி என்று சொல்லுகிறார். அங்க அடித்தால் அன்றைக்கு தண்ணீர் வந்தது. இங்கே பேசும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் சொல்வதை பார்க்கப்படுகிறது. வாசிக்க கேட்கும் 9ஆம் வசனத்தை. அப்பொழுது மோசே கட்டளையிட்டபடியே கோலை எடுத்தான், கண்களுக்கு முன்பாக கூடி வர செய்தார். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, புறப்பட்டப்படுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி எத்தனை முறை அடித்தாரா? 2 முறை அடித்தார். இங்க நல்லா நீங்க கேட்கணும். ஆண்டவர் இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ பேசு என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது அது அப்படியே செய்யணும். ஆனால் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்க. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து கோலை எடுத்தார். கோலை மட்டும் என்ன பண்ணாரு, அவர் சொன்னார் எடுத்தார். அதே போல ஆண்டவர் சொன்னாரு, நீ பேசு என்று சொன்னால் அது செய்யவில்லை. ஆனா என்ன பண்றாரு சொன்னால் அந்த கண்மலையை ஓங்கி 2 முறை அடிக்கிறார். 2 முறை அவர் அடிக்கிறார். இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம், பெரிய அர்த்தமா இருக்கிறது. அந்த சப்ஜெக்டை நான் பேசவில்லை. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னாலோ அதை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இப்ப பாருங்க, என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் பாருங்க, நீ பேசு என்று சொல்லும்போது
ஆண்டவர் சமூகத்தில் சென்று அந்த கண்மையோட என்ன பண்ணிருக்கிறீங்க? பேசுகிறீங்க தவிர அந்த கண்மலையை நோக்கி என்ன பண்ணுறது? அடிக்க கூடாது. இவர் பேச சொன்னால் 2 முறை அடித்தார். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். நோக்கி இஸ்ரவேல் புத்திரர்களின் கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணாங்களா? என்னை பரிகாசம் பண்ணும்படி நீங்கள் விசுவாசம் இல்லாதவரை போகபடினால் நல்லா நீங்க பாருங்க, ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். என்ன பேசுறாரு சொன்னா, ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம சொல்லும் போது ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலன்னா அவரை நம்ம பரிகாசம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம். நீங்க புரிஞ்சு, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், போதகர் மூலமா ஒரு வார்த்தை பேசுகிறார், பாஸ்டர் ஜான்சன் ஐயா மூலமா பேசுறாரு, நீங்க அது கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வார்த்தைப்படி சொல்றாரு, ஆவில நிலப்பி பேசுறாரு என்று சொல்லி அப்ப பாருங்க, அது கேட்கணும். அதை நீங்க கேட்கிறேன்னா நீங்கள் பரிகாசம் பண்ணுகிறது அர்த்தமா இருக்கிறது. பாருங்க 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. புத்திரர் வாக்குவாதம் பண்ணினபடினால் விலங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் என்று எண்ணப்பட்டது. பாருங்க, நல்லா நீங்க பாருங்க, இங்க ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு முன்பாக தான் என்ன சொன்னாரோ அது அப்படியே செய்தார். ஆமென். ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு ப்ராஃபஸி உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அப்படியே செய்வார். அவர் அப்படியே செய்வார். பாருங்க, இவர் பேசிட்டு சொன்னா இவர் அடித்தார். ஆனா என்ன பண்ணோம்? தண்ணீரே வர பண்ணாம இருக்கும். நம்ம தான் இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்ச? நான் சொன்னதை நீ செய்யலையே, தண்ணியே உனக்கு வராது அது சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல, அந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னை தான் நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படி, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்கும்படி தேவன் சொன்னபடியே அவர் செய்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுவதை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். எப்படிமான தேவ ஜனமே, இன்றைக்கு என்ன தெரியுமா? பரிசுத்தம் என்றது என்ன தெரியுமா? இயேசு ரத்தத்தால் அவர் கடவுள்படுவது பரிசுத்தம் தான். அவர் உபதேசத்தால் பரிசுத்தமாக்க முடியும். அவர் சுத்திகரிக்கப்பட முடியும். அவர் நாமத்தினாலே, தேவ ஆவியினாலே. பரிசுத்தம் என்றால் என்ன தெரியுமா? அவர் சொல்லுவதை நீ செய்தால் அதுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதை நாம் செய்ய வேண்டியதா இருக்குது. பாருங்க, 24ஆவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். சேர்க்கப்படுவான் கீழ்ப்படியாத போனபடினால் பிரவேசிப்பதில்லை. நல்லா நீங்க பாருங்க, இங்க ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. என்ன பண்றாருன்னா, அது 13ஆம் வசனத்திலே அவர் சொல்றார், நீங்க என்ன பண்ண முடியாது, இந்த ஜனங்களை கொண்டு அந்த தேசத்துக்கு நான் காண்பித்த தேசத்துக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, போக முடியாது சொல்லிட்டாரு. நல்லா நீங்க பாருங்க, ஆண்டவர் கானான் என்ற தேசத்தை ஜனங்களுக்கு மோசேக்கும் கூட காண்பிக்கிறவராய் இருக்கிறார். மலையிலே கொண்டு போய் இதுதான் இந்த கானான் தேசம் என்று காண்பித்தார். ஆரோனும் அன்றைக்கும் மரித்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்று அங்க ஆரோன் மரிக்கிறார். நல்லா நீங்க பாருங்க, ஆண்டவர் தெளிவானவராய் இருக்கிறார். நாம் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என்னவோ என்று சொல்லி, இல்ல, ஆண்டவர் பரம கானானுக்கு நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் சும்மா கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவராய் காணப்பட வேண்டும். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. நல்லா நீங்க பாருங்க, எத்தனை ப்ராஃபஸி வந்தாலும் நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவேன். நிறைய காரியங்களை ஆண்டவர் பயங்கரமான பிசாசு கிரிகளும் மாந்திரிக கிரிகளும் இயேசு நாமத்தினால் என் மூலமாக ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார். அப்படிப்பட்ட என்னுடைய
பேருடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் என்ன ஆண்டவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் வார்த்தையை அவர்கள் கவனிக்க சொல்லு, என் வார்த்தையை கைக்கொள்ள சொல்லு, என் வார்த்தையின்படியே செய்ய சொல்லு, அதுதான் பரிசுத்தம் என்று சொல்லி என் ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி 2 நாட்கள் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். ஆகவேதான் இந்த வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். நான் விடுதலை குறித்து, சமாதானத்தை குறித்து, சந்தோஷத்தை குறித்து, ஆண்டவர் அன்பு குறித்து சொல்லுகிற ஒரு தேவ மனுஷன் தான் நான். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுகிற, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையின்படி அவர்கள் செய்ய சொல்லி. மோசே ஆளுடைய வாழ்க்கை குறித்து அவர் திருஷ்டாந்தரமாய் நமக்கு முன்பாக அவர் கொண்டு வருகிறார். திருஷ்டாந்தரமாய் பழைய ஏற்பாட்டில் பலவிதமான காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு தெரிகிறது இந்த பிள்ளைகள் இது தவறு செய்தார்கள், ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை இவர்களுக்கு வந்தது, நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி தெளிவாக ஆவியானவர் நம்மளோடு அவர் பேச விரும்புகிறார். காரணம் என்ன? நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவேதான் உங்களுக்கு சொல்லி உங்கள் இருதயத்தை அவர் பக்கம் திருப்பி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒவ்வொரு நாளும் கூட உங்களை ஆண்டவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆகவே நீங்கள் எதற்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுவதை நாம் கவனிக்கும் போது 2 பேரை நீ மலைக்கு வா, அவருடைய மகனை கொண்டு வான்னு சொல்ல முன்கூட்டியே நீ அவங்க வந்தீங்கன்னா அவர் மறிப்பாரு என்று சொன்ன நம்ம போவோமா? நம்மளை கொடுத்து அப்படி சொன்னா, நீ அந்த மலைக்கு வா, அந்த மலை அவனை எடுத்துக்கிறேன், அதுக்கு பிறகு உன் பையனுக்கு ஒரு ட்ரெஸ் உங்களுடைய ஆடையை நீ கொடுத்துரு, அவன் தான் ஆசாரியா இருப்பான்னு சொன்னா நம்ம போவோமா? நம்ம உடனே ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே அந்த மலைக்கு வர சொல்றேன், என்னை கொண்டு போறதுக்கு வர சொல்றேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம பயங்கரமா ஜெபம் பண்ணிருப்போம். அப்படித்தானே பண்ணிருப்போம். ஆனா நம்ம அப்படி அல்ல, அந்த வார்த்தை கீழ்படுத்த, ஐயோ ஆண்டவர் சொன்னது நம்ம செய்யே, அவர் பேச சொன்னார் அந்த கண்மலையோட, நான் அடித்து விட்டேன் 2 முறை, ஐயோ வர சொல்றாரு என்று சொல்லி அங்க போகும்போது ஒரு மரணத்தை சந்தி. ஒரே குடும்பம் பாருங்க, அந்த நாட்கள்ல அங்க மிரியாம் என்ற ஒரு சகோதரி, அவருடைய சகோதரி மரணம் அடைகிறார்கள். அதே நாட்கள்ல கூட அந்த மலை கொண்டு போய் அங்கே ஆரோனை தேவன் எடுத்துக் கொள்வதை பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு மரணம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பயம் வருகிறது. மரணம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே, மரணம் என்றால் என்ன தெரியுமா? ஆண்டவர் தன் வீட்டுக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு பாருங்க, யோசித்து பாருங்க, காலையில நீங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க, காலையில இருந்து எங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு சாயந்தரமா நீங்க போறீங்க. போன உடனே அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்க தகப்பனார் கேட்கிறார், எங்கப்பா பாப்பா எங்க போச்சு கேட்டேன். இல்ல காலையில அவன் அத்தை வீட்டுக்கு போச்சுப்பா, இது வரைக்கும் வரவே இல்லை, சாப்பிட்டாலும் இல்லைன்னு தெரியலையே. இல்ல அவங்க அத்தை நல்லா கவனிக்கும், நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு நீ போய் கூப்பிடுப்பா, காலையில அனுப்பிட்டா போய் பார்த்தியா, மத்தியானம் பார்த்தியா, சாயந்தரம் கூப்பிட்டியா, வீட்டுக்கு வந்தாலா சொல்லி, இல்ல காலையில போனது அவ்வளவுதான், இது வரைக்கும் வீட்டுக்கே வரல, நீ போய் கூப்பிட்டு வாப்பா என்னும் போது கூப்பிட்டு வர்றாங்க. அப்பா சொன்னதுனால என்ன பண்றாங்க, சாயந்தரமா கூப்பிட்டு வர்றாங்க. மகளை பார்த்து அப்பா பார்த்து சிரிக்குது, அப்பா பார்த்து பேசுது, அப்பாவும் சில கேள்விகள் கேட்பாங்க. இதேதான் உலகம். புரியுதா உங்களுக்கு? எதிர் வீடுன்றது இல்லை, அத்தை வீடுன்றது இந்த உலகம். ஆண்டவர் அப்பான்றது பரலோகத்துல அப்பா இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் இத்தனை வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆச்சா, சரி நம்ம பாப்பாவை கூப்பிடு வீட்டுக்கு, ஆனா போயிட்டோம். யாரும் ஆமென் சொல்ல மாட்டேன். கூட்டத்துக்கு ஒரு பெரிய பிரசங்கியார் போயிருந்தாங்க. போயிட்டு அவர் சொன்னாரா, 2 நாள் கூட்டம், 1 நாள் கூட்டத்துக்கு பிறகு இந்த கூட்டத்துக்கு லேட் ஆயிடுச்சு, நேற்று சீக்கிரமா வந்தாங்க ஐயா, ஒன்றும் இல்லையா, நேற்று ஒரு அம்மா வந்தாங்க, அந்த அம்மா பிரசங்க கேட்டுருந்தாங்க, எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யம் போகணுன்னு கேட்டீங்க, அப்போ நான் போகணும்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு. நீங்கள் அந்த அம்மா முன்னாடி வரும்போது கை வச்சு ஜெபம் பண்ணீங்க, அந்த அம்மா நேற்று இரவு காலையில் மறைச்சிட்டாங்கய்யா, அந்த அடக்கெல்லாம் பண்ணிட்டு இப்போ லேட்டாக வந்தாங்க. அந்த பிரசங்கியார் கேட்டால், 2வது கேட்டானா, நேற்று ஒரு அம்மா பரலோக ராஜ்யம் போகணும்னு சொல்லி கேட்டாங்க, நான் ஜெபித்தேன், அந்த அம்மா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. எத்தனை பேர் பரலோக ராஜ்யம் போறீங்க விரும்புறீங்கன்னு கேட்டால் யாருமே கையெடுக்கல, யாருமே கையெடுக்கல. பயம் என்ன, பரலோக ராஜ்யம்னா மரணம் தானே அப்படின்னு சொல்லி அப்படி நடந்தது. அந்த பிரசங்கியார் சொல்லும்போது நான் கேட்டேன், அப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா, அப்படியே இல்லை, அப்படி உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு சொல்லி ஆண்டவருக்கு பலவிதமான மரணங்களை தேவன் அனுமதி கொடுக்கிறார். சில வேளைகள்ல சில மரணத்துக்கு அனுமதி கொடுக்கும் போது
என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. பாருங்க, ஆண்டவர் ரொம்ப அந்த பரிசுத்தத்தை கனப்படுத்த வேண்டும் என்று, அவரை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? என்ன விஷயம் தெரியுமா? நீங்கள் அவர் சொல்லுவதை செய்யும் போது அது பரிசுத்தம். ஹல்லேலூயா. நீங்கள் கனம் பண்ணணும். நீங்க பாருங்க, நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 21 நாட்கள் ஃபாஸ்டிங் இருக்குது. நீங்கள் தினந்தோறும் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அது நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் செயல்படும் போது அப்பொழுதுதான் அது பரிசுத்தம். ஹல்லேலூயா. அது பரிசுத்தம், அதுதான் பரிசுத்தம். அப்ப நாம என்ன நினைக்கிறோமோ, ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு நான் போய் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி முழு மனதோடு ஆண்டவரை ஆராதிக்கும் போதுதான் அது பரிசுத்தம். நம்முடைய இஷ்டம் போல பேசுவது அல்ல. பாருங்க, வெளியிலே ஒரு பேச்சு, உள்ள ஒரு பேச்சு, மனுஷன் இருந்தா ஒரு பேச்சு, மனுஷன் இல்லைன்னு ஒரு பேச்சு, மனுஷன் இருந்தா ஒரு காரியம், மனுஷன் இல்லைன்னு ஒரு காரியம், புருஷன் இருந்தா ஒரு மாதிரி, புருஷன் இல்லாத டைம்ல ஒரு மாதிரி, மனைவி இருந்தா ஒரு மாதிரி, மனைவி இல்லாத போது இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடாது. எல்லா டைம்லும் கூட, எல்லா நேரங்களும் கூட ஒரே மாதிரி காணப்படும். ஹல்லேலூயா. அவர் முகப்புறமா விழுந்தது, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் மகிமை காணப்பட்டது, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கோல் கொண்டு போ என்று சொன்னால் அந்தபடி அவர் செய்தார், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொன்னாரே, அவர் சொன்னது செய்யவில்லை. அவர் சொன்னது செய்ய பேசும் அந்த கண்மலையோட என்று சொன்னால் அந்த கண்மலை இயேசு. அந்த கண்மலையோட பேசணுமே தவிர 2 முறை ஓங்கி ஜனங்கள் மேல் இருக்கிற கோபத்தினாலே அவர் அடித்து விட்டார். அவரை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர் சாந்த குணமுள்ளவர் என்று சொல்லுகிறது. உலகத்துல உண்மையாய் நம்பிக்கையாய் இருந்த ஒரு மனுஷன் என்று சொல்லி வேதம் மோசேவை குறித்து சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கோபம் வருகிறது இந்த ஜனங்கள் நிமித்தமாய். ஆகவே அந்த கோபம் அந்த கண்மலையை 2 முறை அடிக்கிறது. அது பார்த்து ஆண்டவர் பிரமித்து போனார். அது பார்த்து ஆண்டவர் வேதனைப்பட்டார். நான் சொன்னதை செய்யவில்லையே, என் நாமத்தை பரிசுத்தப்படுத்தவில்லையே என்று சொல்லி. என் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து நடக்கும் போது அது பரிசுத்தம், அது பரிசுத்தம், அது பரிசுத்தம். ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீங்க, இந்த காணிக்கை நான் போட வேண்டும் என்று சொல்லி அந்த காணிக்கை நீங்க கொண்டு வரீங்க. ஒரு 1000 ரூபாய் நான் இந்த காரியம் நடந்தா நான் போடுகிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க சொல்லிட்டீங்க. அந்த 1000 ரூபாய் கொண்டு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது அதுதான் பரிசுத்தம். நீங்க என்ன சொன்னீங்களோ அது நீங்க செய்யணும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது நீங்க செய்யணும். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்படி நீங்கள் செயல்படும் போது உங்கள் வாழ்க்கையில காரியங்கள் நடக்கும். பாருங்க, ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எங்க போறாரு? டக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 2 டக்கு ஞாபகம் பண்ணுவார். எதுக்கு போறாரு? கல்யாணத்துக்கு போறாரு. நல்லா நீங்க பாருங்க, அங்க போன உடனே அந்த திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சு? இல்ல. அப்ப இல்ல, குறைவாயிப்பட்டது. அந்த நேரங்கள்ல அந்த ஆண்டவர் சமூகத்துல யார் பேசுறாங்கன்னு சொன்னா பாருங்க, அந்த மரியாள் பேசுவதை பார்க்க முடியுது. பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அவருடைய தாய் வேலைக்காரர்களை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். நல்லா நீங்க பாருங்க, அங்க ஆண்டவர் 4ஆம் வசனத்துல ஆண்டவர் தாயோட பேசுறாரு. பேசிட்டு உண்மையை வேலை வரலமா, என் நேரம் வரும் செய்கிறேன்னு சொல்லி அந்த அர்த்தத்தோட அவர் பேசுவதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் 5ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சகோதரி வேலையாட்கள் கிட்ட போயிட்டு சொல்லுது, அவர் என்ன சொல்றாரோ நீங்க என்ன பண்ணணும், அந்தபடி நீங்க செய்யுங்க, அதன்படி நீங்க செய்யுங்க என்று சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இந்த அம்மாவுக்கு தெரியும், மரியாதை அம்மாவுக்கு தெரியும், மரியாதை தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்தபடி நீங்க செய்யுங்கப்பா என்று சொல்லி வேற இடத்துல பார்த்து செய்யறாரு. இப்ப 7ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. இயேசு வேலைக்காரர்களை நோக்கி, ஜாதிகளே தண்ணீர் நிரப்புங்கள்.
நல்லா நீங்க கவனிக்கிறீங்க. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரோ அந்தபடி அழகாய் வந்து அவர் செய்வதற்கு அங்க வந்து அவங்க அந்த காரியம் நடக்குது. நல்லா நீங்க கவனிக்கிறீங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தையில 7வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. நல்லா நீங்க அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. நிறைய நிரப்பினார்கள், நிறைய நிரப்பினார்கள். அவர் என்ன சொன்னாரோ அப்படிதான் செஞ்சார். ஃபுல்லா ஊத்தி கீழே வர மாதிரி செய்யல. அந்த நிறைய நிரப்பினார்கள். என்று சொல்லி இங்கிலீஷ் மொழியில் சொல்லுவாங்க. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நிறைய நிரப்புறாங்க, மேல வரல தண்ணி. அந்த 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 நிறையை மட்டும் நிரப்பினார்கள். இதுதான் வந்து அவர் சொன்னது அப்படியே செய்தார்கள் அந்த வேலையாட்கள். இப்ப இன்றைக்கு நம்முடைய இந்த பூமியில நாமும் கூட ஆண்டவருடைய வேலையாட்களை நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்வதை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்படி செய்யும் போது என்ன ஆகும் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்போ ஆண்டவர் சொல்லுவது நீங்க செய்றீங்களோ உடனே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்க, அதுக்கு பிறகுதான் இது ஒன்று கொண்டு பிரதான இடத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடியும். 8வது வசனத்தை வாசிங்க. நோக்கி இப்பொழுது நீங்கள் இப்பொழுது முன்பு வந்து விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். நல்லா நீங்க பாருங்க, ஆண்டவர் சொன்னபடியை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் ஏராளமாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை அவர் செய்வார். இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், நிறைய நேரங்கள்ல எப்படி யோசிக்கிறோம் என்று சொன்னால் உடனாக அற்புதம் நடந்துவிடும் நம்ம வாழ்க்கையில. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் வந்து என்ன யோசிக்கிறான்னு சொன்னால், யோவான் 15ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் பாருங்க, நல்லா நீங்க கவனமா கேட்கணும். நீங்கள் என்னிலும், நல்லா எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால், உங்களில் நிலைத்திருந்தால், அவன் பாருங்க ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து நமக்குள்ள இருக்கணும்னா அவருடைய வார்த்தை நம்ம கவனிக்கணும். அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். என்ன சொன்னாரு பாஸ்டர், என்ன சொன்னாரு இயேசு, என்ன சொன்னாரு, நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம எல்லாமே வந்து நினைக்கிறோம் வந்து பரிசுத்தம் என்று சொன்னால் நல்லா வந்து குடிச்சிட்டு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டா பரிசுத்தம் நினைக்கிறோம். கீழ்படியாத பிள்ளைகள் இருந்தா ஆண்டவ எப்படிலாம் வேதனை பண்ணுவாங்க அப்பா அம்மா. கீழ்படியாத பிள்ளைங்க உங்க வீட்டுல இருந்தீங்கன்னா எப்படிலாம் வேதனை பண்ணுவாங்க. யோசித்து பாருங்களேன். இவன் சொல்றது கேட்கல. எப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்யணும்னு சொன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். 2வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். என் மகனே, என் போதகத்தை மறவாமல் என் கட்டளை காத்து கடந்தது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் பாருங்க பெருகு பண்ணும். பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்துல தான் வந்து ஆர்வம் செய்யாம போயிட்டாரு. இந்த விஷயத்துல தான் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க பாருங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு கேட்காம போயிட்டாரு. அவருக்கு தீர்க்காயுஷம் போயிடுச்சு. அவருக்கு வந்து தேவனுடைய காரியங்கள் வந்து இனி செய்யாதபடி ஒரு புலிஸ்டா ஆண்டவர் வைத்து விட்டதை நாம் பார்க்க மாட்டேங்கிறது. மோசே அவர்கள் 120 வருடங்கள் வாழ்ந்தது இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில். அது காண்கிற அது பார்க்கிற மோசேக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஆண்டவர் சமூகத்தில் இப்படி பரிசுத்தம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் நடக்க வேண்டுமே என்ற எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த
இன்றைக்கு நம்ம அப்படி செய்வோமா? இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்வோமா? யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் என்னன்னு எனக்கு தெரியாது, சர்ச்சைக்கு கொண்டு தான் நிறைய பேர் நல்லா தூங்குறாங்க. என்ன எனக்கு புரியல. ரொம்ப காலமாக நான் யோசிக்கிறேன். நான் சர்ச்சைக்கு வந்தால் தான் அவங்க விசுவாசம் அவங்ககிட்ட போய் இங்கே நல்லா தூக்கம் வரும், வீட்டில் என்ன தூக்கம் வராத மாதிரி இருக்குது. அப்படி ஒரு சிலர் வீட்டில் தூங்காங்க, இங்கே தூங்குறதை நான் பார்க்குறேன் நிறைய ஆலயத்தில். இன்னொரு காரியம் என்னன்னா, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படி நீங்க செய்யணும். நீங்க பாருங்க, சண்டே ஆண்டவரை தேட வேண்டும், ஃபாஸ்டிங் பிரேயர்ஸ் ஆண்டவரை தேட வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களை உருவாக்க தான் இந்த ஆலயத்தை தேவன் பகுதியில் கட்டி வைத்து இங்க ஒரு ஊழியரை வைத்து ஆண்டவர் அவர் ஆவினால் அபிஷேகம் பண்ணி உங்களை போதிக்கும்படி, உங்களுக்கு போதிக்கும்படி தேவ மனிதனை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்பற்றும் போது அற்புதங்களை நீங்க பார்க்க முடியும், தீர்க்காசியும் சமாதானமும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே என் பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற வார்த்தையின்படியே நாங்கள் செய்யணும். ஆண்டவரே, அதுதான் ஆண்டவரே பரிசுத்தம் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா, உன் ரத்தத்தினால பரிசுத்தம் இருக்கிறது, உன் உபதேசத்தினால பரிசுத்தம் இருக்கிறது. ஆண்டவரே, உன் நாமத்தினால பரிசுத்தமாக முடியும், உன் ஆவியினால பரிசுத்தமாக முடியும், நீதிமன்றங்களை ஆக முடியும். ஆனால் ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் கனப்படுத்துவர்களாய் எங்களை மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அப்படியே எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து டைம் அப்படியே ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடலாமா? ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணலாம். யாரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது. 5 நிமிஷம் நம்ம ஜெபத்துல இருக்க போறோம். 5 நிமிஷம் ஜெபத்துல இருக்க போறோம். இன்றைக்கு நீங்கள் என்ன யோசிக்கணும் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் யாரும் போவாதீங்க, ப்ளீஸ் யாரும் போவாதீங்க. 5 நிமிஷம் தான், தயவு செய்து யாரும் போகக்கூடாது. இந்த லாஸ்ட் டைம்ல தான் நீங்க ஆசீர்வாதத்தை விட்டு போயிடுறீங்க. வீட்டில் ஏதோ ஒன்று வச்சுட்டு நினைக்காதீங்க. ப்ளீஸ் இந்த நேரத்தில் நல்லா நீங்க ஜெபம் பண்ணணும். நல்லா நீங்க ஜெபம், உங்க ஆசீர்வாதங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அன்னைக்கு மோசே ஆளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்வது செய்யாதபடினால் ஒரு மரணம் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, அவர் நாமத்தை அவர் பரிசுத்தப்படுத்தாமல் போய்விட்டார்கள். ஆனால் அவரோ, தேவனோ, ஆண்டவரோ, இயேசுவோ தன் நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படி அந்த அவர் சொன்னபடியே அவர் செய்தார். அவர் சொன்னபடியே அவர் செய்தார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைப்படி அங்க கானான் ஊரில் செய்யும் போது அந்த வேலைக்காரர்கள் செய்தார்கள். அங்க அற்புதமான ஒரு காரியம் நடந்தது. பெரிய ஒரு ருசிகரமான திராட்சரசத்தை தேவன் அங்கே உண்டாக்கும்படி செய்தார். அது இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு அடையாளமாய் அது காணப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துக்கு அடையாளமாய் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு அதே ரத்தம் நமக்கு ஜீவனோடு இருக்கிறது. அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கலாமா? இன்னைக்கு பாஸ்டருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கலாமா? ஒவ்வொரு சண்டே வரலாமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை முறை நீங்கள் ஆராதனைக்கு வராமல் இருக்கிறீங்க. வெளியில 2 டபுள் கூலி, டபுள் சேலரி என்று சொன்னால் அந்த நாளுடைய லேபர் 2 மடங்கு என்று சொன்னால் நம்ம அங்க போய்விடுகிறோமே, அது பாவம் அல்லவா? அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய நாம், அவருடைய ஆலயத்திலே குதிக்க வேண்டிய நாம், அவருடைய ஆலயத்துக்கு முகமுப்புறமாக இருந்து அவருடைய மகிமை காண வேண்டிய நாம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அது தேவன் விரும்ப மாட்டாரு. நீயும் நானும் பரம கானானுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. அந்த கானானுக்கு மோசே போக முடியவில்லையே, தேவ மனுஷன் மோசே போக முடியவில்லையே, ஆரோன் போக முடியவில்லையே. இன்றைக்கு நீயும் நானும் கூட பரம கானானுக்கு போகாதபடி தடைகள் இருக்கிறது. அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டால் நீங்கள் போக முடியும். அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டால் நீங்கள் போக முடியும். தேவ வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவர் வார்த்தைக்கு நாம் அப்படியே கேட்டா, அவருடைய கற்பனை கேட்டு செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் அப்படி செய்யலாமா? இன்னைக்கு அப்படி செய்யலாமா? நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர். எதற்காக அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்? உன்னை உயிர்ப்பிக்க, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர, உன் பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட, உன் குடும்பத்தை ஆசீர்வாதங்கள், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள், உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகும்படி தேவன் 21 நாள் நமக்கு
முன்பாக வைத்திருக்கிறாரே, அந்த நாளில் நாம் மாத்திரமல்ல அநேகரை கொண்டு வந்து ஆலயத்தில் உட்கார வைத்து தேவ வசனத்தை கேட்டு ஜெபிக்கும் போது இந்த பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டாக்குகிறார். எதுக்காக இந்த வெட்டமனத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? இங்கு அநேக காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் உங்களை கொண்டு அவர் நாம் பரிசுத்தமாகும்படி இந்த இடத்துல உங்களை வைத்து ஜெபிக்க வைக்கும்படி, அவர் வசனத்தை வைத்து வைத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் உண்டாக்குகிற நாட்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த நாட்கள் தவற விடாதீர்கள். ஒவ்வொரு நியாயம் தவற விடாதீர்கள். ஒவ்வொரு ஃபாஸ்டிங் பிரேயர் தவற விடாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுங்கள். ஆண்டவருக்கு என்ன கொடுக்க வேண்டும் அது கொடுங்கள். ஆண்டவருக்கு என்று நீங்கள் செயல்படும் போது தேவன் உங்கள் வாழ்விலே ஒரு சமாதானத்தை தேவன் உண்டாக்குவார். அவர் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். என் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு யோசித்து பார், உன் நிலைமை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார். ஒரு தீர்மானம் எடுப்பையா? உன் பாவத்தை சுத்திகரிக்க இயேசு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்திருக்கிறாரே, அவர் உன்னை சுத்திகரிக்க, அவர் உபதேசத்தினாலே நீ சுத்திகரிக்கப்பட, அவர் நாமத்தினாலே நீ பரிசுத்தமாக்கப்பட உன்னை ஆண்டவர் எப்படியெல்லாம் உருவாக்கி பரம கானானுக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த பூமியிலே உன்னை திட்டமிட்டு அழகாய் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறாரோ. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நீக்கும். உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது உன் கடன் பிரச்சனை மாறும், உன் பண பற்றாக்குறை மாறும், உன் தேவைகளை அவர் சந்திப்பார், உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அவர் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் போது அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். நீ வேண்டிக் கொண்டது என்னவோ அது அப்படியே அவர் செய்வார். அவர் அப்படியே செய்வார். அவர் நல்ல தேவன். அவர் சொன்னார் செய்வார். அவர் வாக்கு பண்ணார் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி திரளான சபைகளுக்கு முன்பாக ஜனங்கள் அவரை பரிசுத்தப்படி, அவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படி அந்த தண்ணீரை வர பண்ணினாரே, அந்த கண்மலிருந்து தண்ணீரை வர பண்ணினாரே. உலகம் முழுவதும் பரிசுத்தமாகும்படி கண்மலை போல இயேசு கல்வாரி சிலுவையிலே இருக்கும்போது ரத்தம் வந்ததே, தண்ணீர் வந்தது போல அந்த நேரங்களில் உலகம் முழுவதும் பரிசுத்தமாகும்படி, நீங்களும் பரிசுத்தமாகும்படி, உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படி தேவன் செய்ய காரியங்கள் பெரிதா இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே ஆண்டவரே ஊழியக்காரர் சொல்லுவதை நான் கேட்கிறேன். ஆண்டவரே உன் வார்த்தையின்படி நான் கேட்கிறேன். ஆண்டவரே பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறதோ, பரிசுத்த வேதாகப்படி ஊழியர் சொல்லும்போது அந்தபடியே நான் கேட்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இருந்தால் அப்படியே மட்டும் வலதுகரம் எடுப்பீர்களா? வலதுகரம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தை காண்பிப்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஒரு தீர்மானம் எடுங்க. ஊழியக்காரர் பார்க்கிறான் அல்ல, தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மோசேவும் ஆரோனும் இருக்கும்போது அங்க ஜனங்கள் மத்தியிலே தேவன் சொன்னது செய்யவில்லை. அவர் பேசும் என்று சொன்னால் 2 பேர் அடித்தார்கள். தேவன் பார்த்தார். இன்றைக்கும் உன்னை கரங்கள் இறக்கும் போது தேவன் பார்ப்பார். தேவன் பார்ப்பார். உன்னை கரமெடுத்து நடத்துவார். உன்னை கரமெடுத்து நடத்துவார். ஆண்டவர் நாம மகிமைப்படுத்தும்படி பரம கானானுக்கு போகிற வரைக்கும் உன்னை கரமெடுத்து அவர் நடத்துவார். நீங்க கவலைப்படாதீர்கள். உங்கள் வேதனைகளை மாறும், உங்கள் வியாதிகளை சுகமாக்குவார், உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் ஆண்டவர் செய்வார். வல்லமையுள்ள தேவன். அவர் போல ஒரு தேவன் அல்ல, அவர் போல ஒரு தேவன் அல்ல. அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுவது மாத்திரம் அல்ல, அவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நான் ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இருந்தால், அப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருந்தால், நீங்கள் வலதுகர வானத்துக்கு நேராய், கர்த்தருக்கு நேராய், இயேசுக்கு நேராய் காண்பிப்பீர்களா? கர்த்தர் இயேசுக்கு நேராய் காண்பிப்பீர்களா? வெட்கப்படாதீர்கள். வெட்கப்படாத ஆண்டவரே, நான் வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. பாவம் செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும். பாவம் செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும். நல்ல காரியங்களுக்காக வெட்கப்படக்கூடாது. தேவனுக்காக எனக்காக வெட்கப்படவில்லை. கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக பலியானாரே. அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த ஜீவனுள்ள ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறாரே. இந்த இயேசு சபையில
லிவிங் வேலை ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரே, அது உங்கள் குடும்பங்கள் அறியும், இந்த கிராமம் அறியும், இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் அறிவார்கள். உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். நான் தேவனுடைய வார்த்தைப்படி கேட்கிறேன். ஊழியக்காரர்கள் கூட அவர்கள் ஆண்டவரையே ஆவியை நிரம்பி சொல்லுகிற தேவன் வார்த்தையின்படியே நானும் கேட்கிறேன், ஊழியக்காரர் சொல்லுவதை கேட்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தார்களோ, எத்தனை பேர் கரம் நீட்டியாக உங்களுக்கு காண்பித்தார்களோ, அத்தனை பேர் பேரும் ஆண்டவரே உங்களுடைய கரம் ஆண்டவரே அப்பா நீட்டி அந்த கரத்தை பிடித்து நீ நடத்தி செல்லுமையா, நீ நடத்தி செல்லுமையா ஆண்டவரே. உங்களுடைய கிருபினால் நிரப்புங்கப்பா ஆண்டவர். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கர்த்தர் தன் மனதில் வைத்து வைத்து ஆண்டவர் அப்படியே நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தாவீது சொல்லுகிறாரே, வார்த்தை ஆண்டவரே என் இருதயத்தில் வைத்து வைத்து ஆண்டவரே அந்த நியாய பிரமாணத்தை நான் மீறாமல் இருக்கிறேன், பாவம் செய்யாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. அப்படியே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கற்பனைகளை கைக்கொண்டு உங்களுடைய வார்த்தையின்படியே உங்களுடைய அடிச்சுவலை கர்த்தாவே அப்பா கைக்கொண்டு உங்களுடைய வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்லமை இறங்கி வருவதாக, உங்களுடைய அக்கினி இறங்கி வருவதாக ஒவ்வொருவரும் தொட்டுப்பட்டு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவீராக, குடும்பத்தில் உண்டாக்குவீராக, சமாதானத்தை கட்டிடுவீராக. ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஒருவேளை வியாதியோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, வியாதிகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவேளை ஆண்டவரே பிரச்சனையோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, அந்த பிரச்சனைகள் கட்ட நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பிசாசின் பிடியிலிருந்து விடுதலாக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. தேவ கிருபை பெருகுவதாக, பிசாசின் பிடியில் அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு வாழ்விலே பிசாசுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. இந்த சபை வளரட்டும் ஆண்டவரே. இந்த சபையிலே 500க்கு மேற்பட்ட ஆத்துமாக்கள் வர கடவதாக, 50 ஆண்டவர் வாலிபர்கள் மேலாக வர கடவதாக, ஆண்டவரை கடை சேவைகள் 5க்கு மேலாக ஆண்டவர் கிளை சபைகள் உருவாக்கப்படுவதாக. இந்த ஆலயம் இந்த இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சமாய் காணப்படும்படி கர்த்தர் நிற்பீராக, இயேசு நிற்பீராக. ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு வந்து எத்தனை பேர் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் செவிகள் ஆண்டவரே கேட்டு அந்தபடியே சொல்லும்படி இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஜீவனுள்ள ஒரு வழியை உண்டாக்குகிற ஆலயமாய் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க அப்பா, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு குழந்தையை கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் வைத்திருக்காங்க, அந்த குழந்தையும் நீர் ஆசீர்வதிங்க. அந்த குழந்தையோட பாதங்கள் ஆண்டவரே அப்பா வளர 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 அது இயேசுவுக்காக ஓடத்தக்கதான பாதங்களாய் அந்த குழந்தையை நீ மாற்றும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்ய முடிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் நல்லா படிக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பணம் பற்றாக்குறை கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு என் தேவன் உதவியின் கரங்களை நீட்டும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. தேவன் தாமே ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட தகப்பனே அருமையான ஊழியர் ஆண்டவரே, என்னை யார் என்று தெரியாவிட்டாலும் ஆண்டவரே உங்களுடைய மகன் என்று சொல்லி என்னை அழைத்தாலே அவரும் அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கும்படி, அவர் ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படி, மதுரை பிரயாணங்களை கத்த வாக்கியம் பண்ணும்படி, அந்த இடத்துல காரியங்களை கத்தாவே நீர் கூட இருந்து நடத்தி சொல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபையினால் நிரப்பும் தொடர்ந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உங்களுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாய் மாற்றி உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்டு உங்கள் நாமத்தை பரிசுத்தப்படுத்தும் பிள்ளைகளாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள வாழ்க்கை இந்த பிள்ளைகள் வாழட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். சதா காலம்
வருகிறேன்னு சொன்னார் ஆண்டவரே. வரல, தாயார் வந்திருக்கிறாங்க.